உலக புகழ் பெற்ற கன்னியாகுமரி, 3 கடல்கள் கூடும் ஞான பூமி. இந்த முத்துக்கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்கிறாள் கன்னியாக குமரி. இவ்வூருக்கு அருகாமையிலே ஓர் அழகான கிராமம் சுச்சீந்திரம். பண்ணிய பாவம் தீர இந்திரன் மும்மூர்த்திகளை எண்ணி தவமிருந்து சாப விமோச்சனம் அடைந்த புண்ணிய சேத்திரம் இந்த சுச்சீந்திரம். இந்திரன் சுகப்பட்டதால் இவ்வூருக்கு பெயர் சுச்சி இந்திர பட்டினம், சுச்சீந்திர பட்டினம். இந்திரனுக்கு காட்சி தரும் பொருட்டு சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே நேரத்தில் தோன்றியதால் மும்மூர்த்திகளையும் ஒரே உருவத்தில் அமைத்து மூலவராக வழிபட்டு வருகிறார்கள். மூலவரின் திருநாமம் தானு மால் அயன். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரில் வில்லிப்பிள்ளை என்று ஒரு மிருதங்க வித்வான் வாழ்ந்தார். இந்த கோவிலில் இருக்கும் கொன்றை மரத்தில் கனியாத வாழைத்தாரை கட்டி வைத்து அதன் கீழ் அமர்ந்து மிருதங்கம் வாசித்தார். அந்த நாத ஓசையில் காய்கள் கனிந்தன, கனிந்த காய்கள் உதிர்ந்தன. அவருக்கு மிருதங்க சக்கரவர்த்தி என்ற பட்டமும் மன்னரால் வழங்கப்பட்டது. இந்த இடத்தை என்னைக்கு நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏமா தங்கத்தை உரைச்சு பாக்குற மாதிரி தரமுள்ள மிருதங்க வித்வானங்களை எல்லாம் இங்க வாசிக்க வைப்பாங்க. 400 வருஷங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒருத்தார் வாழைக்காய மேல கட்டி வச்சு அதுக்கு கீழே உட்கார்ந்து மிருதங்கம் வாசிப்பாங்க. அந்த நாத ஓசையிலேயே காய் கனிஞ்சு கீழே விழணும், விழுந்திருக்கு. அப்படிப்பட்ட வித்வானுங்களுக்கு தான் மிருதங்க சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த பரம்பரையில வந்தவங்க தான் உங்க தாத்தா, உங்க அப்பா. அப்படின்னா அப்பாவும் காய கனிய வச்சாரா? ஆமா, அதனாலதான் மிருதங்க சக்கரவர்த்தின்னு அவருக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க. அம்மா, அப்ப நான் எப்பமா சக்கரவர்த்தி ஆகிறது? காலமரம் வா. ஆஞ்சநேய மகாவீரோ ஹனுமதே மாருதாத்மஜா சப்தஞான பிரதாய சீதா தேவி முத்ரா பிரதாய. வள்ளியம்மை, என்ன இளவரசரோட வந்திருக்கேன்? சக்கரவர்த்தியார் வள்ளியா? கன்னியாகுமரி கோவில்ல அவருக்கு ஆஸ்தான வித்வான் பட்டம் கொடுத்து பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுக்காக போயிருக்காரு. ஆண்டவனையே இசைய வைப்பது இசை. நல்ல இசை பாடினால் கல் கரையும், இரும்பு இழகும், புற்றிலேகிற பாம்பு வெளியே வரும், பயிரும் தழைக்கும், உயிரும் தழைக்கும். அந்த இசையிலே
லயம் பிதா, ராகம் மாதா. தாய் கொஞ்சம் குற்றம் செய்தாலும் மன்னிப்பால், அப்பா அடிப்பார். லயத்திலே பிசகினால் தப்ப முடியாது. இந்த லயத்திலே மிக மிக அரும் பெரும் ஞானியாக விளங்கியவர் அருணகிரிநாத சுவாமிகள். 108 தாளங்களையும் திருப்புகழிலே பார்க்கலாம். அப்படி வழி வழியாக வந்த அந்த மிருதங்க கலைக்கே ஆதி முதல்வர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் மிருதங்கத்தை உலகத்துக்கு தந்தவர். சிவபெருமான் நடனம் ஆடிய போது நாராயணர் மிருதங்கம் வாய்ச்சார். அந்த பரம்பரையிலே வந்தவர் தான் சுசீந்திரன், வில்லிப்பிள்ளை அவர்கள். அவர்கள் தெய்வத்தோடு ஈடுபட்டு தன்னுடைய லயம் என்ற மிருதங்கத்தினாலே காயை கனியாக்கி உதிர வைத்தவர். அந்த பரம்பரையிலே வந்தவர் சுசீந்திரன் சுப்பையா பிள்ளை அவர்கள். மிகச்சிறந்த பெரும் புலவர். எல்லாரும் அன்பா பழகுவார். வித்தைக்கு அழகு வினயம். சில பேர் வித்தை வந்தவுடனே மண்டக்கணம் வந்துடும். இந்த வித்தையெல்லாம் இறைவனுக்கு உரிய. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தானே பெறவேலவர் தந்தது அருணகிரி. அல்ல, ஆண்டவன் தந்த கலையை ஆண்டவனுக்கே அர்ப்பணம் பண்ண வேண்டும். நான் தான் தனி வித்வான் என்று இருமாந்து இருக்கக்கூடாது. இருமாந்தவன் உலகத்திலே கீழே விழுந்து விடுவார். இருமாப்பே கூடாது. கன்னியாகுமரி கோயிலிலே ஆஸ்தான வித்வானாக நமது மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை அவர்கள் நியமித்திருப்பதை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தி அவர் மேலும் மேலும் இந்த வித்தையிலே சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க 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 என்று எங்கும் நிறைந்த ஆண்டவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். வாரியார் சுவாமி அவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். எனக்கு மேடையில பேச தெரியாது சாமி. இந்த கன்னியாகுமரி கோவிலிலே ஆஸ்தான வித்வானாக நம்முடைய மாபெரும் மேதை நீடாமங்கலம் நீலகண்ட பாகவதர் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவர்கள் பெரிய மேதை, அவங்க இருக்கலாம் பொருத்தம். ஆனா அவங்க இருந்த இடத்துல என்னை நம்பி குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி இதுக்கு தலைவன் ஆக்கி இருக்கிறாங்க. என்னுடைய உயிருள்ள வரைக்கும் நான் இதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். எனக்கு நீங்க கொடுத்த பொறுப்பை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேங்கிற உறுதியை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். வணக்கம். சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை, சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை, சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை. சாணக்கிய சபதத்திற்கு பிறகு ஒரு குடுமி அவிழ்த்து தட்டப்படுகிறது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. அந்த சுசீந்திரன் சொப்பைய ஆஸ்தான வித்வான் நினைச்சேன். எப்ப உங்க பதவி பறிபோச்சோ அப்பவே சதித்திட்டத்தை உருவாக்கி இருக்க வேண்டியதானே. நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுதானே. மடையா, எனக்கு பதவி பறிபோனதை பத்தியோ அவனுக்கு பொன்னாட பூமாலை விழுந்ததை பத்தியோ கவலை இல்லை. வேற என்ன விழணுங்கிறீங்க? அத்தனை பேருக்கு மத்தியில முன்னாள் வித்வான் நீலகண்டம் இந்த பெரும் பொறுப்பை ஏற்றிருந்தார். இப்போது இந்த சிறியவனை நம்பி இந்த பதவியை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் சொன்னானே, அதுக்கு என்னடா அர்த்தம்? சொன்னா தானே புரியும். என் பேர்ல நம்பிக்கை போய் அவன் பேர்ல நம்பிக்கை வச்சு பதவியை ஒப்படைச்சிட்டதாக சொல்லாம சொல்லிட்டான். உங்களை கொல்லாம கொண்டுட்டான். உங்க நிலைமையில நான் இருந்தா நாக்க புடிங்கிட்டு செத்திருப்பேன். அந்த வழியிலேயே மனுஷனுக்கு தாங்க ரோஷம் வரும். நாக்க நாம ஏண்டா புடிக்கணும்? ஆள் வச்சு புடுங்களாங்கிறீங்களா? டேய், அவன் நாக்க எங்க எப்போ அடக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீங்க செய்வீங்க, நீங்க செய்வீங்க. ஏற்கனவே ஒத்து உதரவரை கட்டிக்கிட்டு தான் கண் கலங்குறேன். என்ன இந்த ஈர விறகரை வச்சுக்கிட்டு கண் கலங்குறேன்? பெரிய நாதஸ்வர சக்கரவர்த்தி சாதகம் பண்றாரு. ஒத்து ஊதுறதுக்கு என்ன சாதகம் வேண்டியிருக்கு? இந்த வாரேன். ஐயா கேட்ட கேட்டுக்கு வெஞ்சாமரம் வேற வெஞ்சாமரம். இங்க ஊதுற காத்த வந்து அடுப்புல ஊதுற அடுப்பாவது எரியுமில்ல. ஏண்டி
என்ன அடுப்பு ஊதுறவன் நினைச்சியா? நான் சாதகம் பண்ணும்போது இப்படி எல்லாம் பாதகம் பண்ணாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். பொல்லாத சாதகம். நாளைக்கே மேடையில போய் உட்கார்ந்து தோடி கல்யாணி காம்போதின்னு ஆலாபனம் பண்ண போறாரு. ஊதுறது ஒத்து, இதுல என்ன பெருசா கெத்து? ஏண்டி நான் தெரியாம கேக்குறேன், இதுல வர்றது வெறும் காத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? பின்ன என்ன தெண்டல் காத்த? அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். கைய ஓங்குனீங்க, மரியாதை கெட்டு போகும், ஜாக்கிரதை. ஏதோ ராஜரத்னங்கிற பேரை கேட்ட உடனே பெரிய நாதஸ்வர வித்வானாக்கும் நினைச்சு நம்பி கழுத்த நீட்டினேன். அப்புறமாவில தெரிஞ்சது வெத்தா உதர ஒத்துன்னு. இந்த ஒத்து உதரவரை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு பலூன் உதரவரை கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். நீ மாத்திரம் என்னடி? ஏன் எனக்கு என்ன? நான் பொண்ணு பார்க்க வரும்போது கொல்ல பக்கம் தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருந்த இடுப்புக்கு மேலதான் எனக்கு தெரிஞ்சது. ஏதோ நீ பெரிய பரதநாட்டிய வித்யை நினைச்சு ஆசைப்பட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீ சாணி மிதிச்சுக்கிட்டு இருந்தேன்னு. சாணி மிதிக்கிற பரம்பரையில பிறந்துட்டு சவுடால அடிக்கிற நீ. ஆமா, நாங்க சாணி மிதிக்கிற பரம்பரை தான். சாணி மிதிக்கிற பரம்பரையில இருந்துதான் 40 பவுன் நகையும் 4 ஏக்கர் நிலமும் கொண்டு வந்தேன். அதை வச்சு தின்னுக்கிட்டு திமிரு என்ன இருக்கு திமிரு. எங்க பரம்பரையை நீங்க கேவலமா பேசினதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி. யார் அந்த பெரிய சாணி கிட்டயா? ஆமா, அதே சாணியை சட்டியில வச்சு உங்க தலையில நான் சமக்க வைக்கல. நான் சாணி வியாபாரி சடையாண்டி மக இல்ல. நாத்தம் முடிச்ச குடும்பம். நாத்தகத்தை பேசுறீங்க, நாரி போகும் நாரி. வாடா. இதோ வர, எனக்கு என்ன பயம்? உங்களை யார் கூப்பிட்டா? இங்கே கடங்க. ஞானம் எந்திர. இன்னமே ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. எந்திரி. இத பாருங்க, இது வரைக்கும் நீங்க ஒத்துதானே ஊதிக்கிட்டு இருந்தீங்க. நாளையில இந்த சோத்துக்கு தண்ணிக்கும் ஜெயின் செக்குன்னு தாளமே போட போறீங்க. ஆனா நான் ஏண்டி தாளம் போட போறேன்? என் பால்ய சிநேகிதர் இருக்கானே மிருதங்க சக்கரவர்த்தி, மூஞ்சிய சுளிக்காம 3 வேளையும் போடுவாண்டி தண்ணியும் சோறும். யோ ஒத்து, நீ நாரி நரங்குலஞ்சு நாய்படாத பாடுபட்டு ரஞ்சிதா ரஞ்சிதான்னு கெஞ்சிக்கிட்டு என்ன தேடி நீ நாகர்கோயிலுக்கு வரல. நான் சாணி வியாபாரி சடையாண்டி மக இல்ல. அடியே சாணி, நீ சிரிப்பா சிரிச்சு இந்த ஒத்த தேடி வரல. நான் ராஜரத்னம் இல்ல. பேர்ல எல்லாம் அவனுக்கு குறைச்சல் இல்ல. ராஜரத்னம் நாதஸ்வர சக்கரவர்த்தி ஒத்து. ஆயிட்டா, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என்ன சாணி பரம்பரைன்னு சொல்றாரு. நான் சாணி பரம்பரைன்னு தெரிஞ்சானே இந்த ஆளு என்ன கட்டிக்கிட்டாரு. புருஷனை போய் அந்த ஆளு இந்த ஆளு நான் சொல்றேன். அதையாவது சொல்றேன். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. அது அந்த ஆளு தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கைய வாங்குறாரு. நான் கைய வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சக்கரவர்த்தி, நான் கைய வாங்கி பல வருஷம் ஆச்சு. இவ போய் சொல்றா சாணி. பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன சாணின்னு ஒத்து. புருஷன் முன்னாடி சண்டைன்னா வீட்டுக்குள்ள இருக்கணும். குப்பையை கொண்டாந்து வீதியில கொட்டுற மாதிரி குடும்ப மானத்தை தெருவில கொட்டது. அது அவகிட்ட சொல்லுங்க சாணி. ஒத்துக்கிட்ட சொல்லுங்க. சாணி கிட்ட சொல்லுங்க. சாணி. இனிமே 2 பேரும் சண்டை போட்டீங்க. நீ சாணி மிதிக்கணும், இவ ஒத்து ஊத. ஐயோ, வாய் சும்மா இருக்காத. போய் ஊது போ. சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு, வாய் ஊதுவா. போய் விளையாடுற. சரியான எப்படி கஷ்டமா இருந்ததா? வண்டிதான் ஓடிச்சு, நான் ஓடல. எனக்கு என்ன கஷ்டம்? நீ சௌரியமா இருக்கீல்ல? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? பதிலுக்கு பதிலா அடிமை கண்ண எங்க? வாசல்ல தான் இருந்தா. எங்கேயாவது விளையாட போயிருப்பான். வேலு, வாத்தியத்தை வச்சுட்டு அது கூடையும் பையன் கொண்டா. வேலு, ஐயா கொண்ட முடி. சாப்பிடு. எனக்கு இருக்கியா? நல்ல பொருளா இருக்கு. சின்னையா கொடுங்க. நீ எனக்கு ஒரு மகமாரி தாண்டா. சாப்பிடு. ஆமா, இவ்வளவு நாள் நானும் வெளியூர் போயிட்டு வர்றேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிய நீ என்ன கேட்டிருக்கியா? நானும் இத்தனை வருஷமா உங்களுக்கு சமைச்சு போடுறேன். ஒரு நாளாவது இன்னது சமைச்சு போடுன்னு நீங்க எங்கிட்ட கேட்டிருக்கீங்களா? உனக்கு தான் என் ருசி தெரியுமே. உங்களுக்கு தான் என் மனசு புரியுமே. வெளியூர் போயிட்டு வர புருஷன் சௌக்கியமா வந்திருக்காரான்னு பாக்குறவோ சம்சாரி, பொருளை கொண்டு வந்திருக்காரான்னு கேக்குறவோ வியாபாரி. பலே பலே, உன்னுடைய இந்த பொன்னான வார்த்தைக்காக கண்டிப்பா ஒண்ணு கொடுத்தே தீரணும். பக்கத்துலவா? என்ன வாங்க வாங்க.
போத்தின பொன்னாடியே. உனக்கு எனக்குன்னு தனியா பிரிக்காத வேண்டியமே, நமக்கு போத்துறதுன்னு சொல்லு. நீ இல்லைன்னா வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பேரும் புகழ் கிடைச்சிருக்குமா? ஒருத்தனுக்கு அழகான மனைவி வாட்சி பிரயோஜனம் இல்லை. அவளே அருமையான ரசிகா வந்துட்டா ஒரு கலைஞனுக்கு அதை விட என்ன பாக்கிய வேணும்னு 15 வருஷத்துக்கு முன்னால என்ன ஜெயிக்கணும்னு திட்டம் போட்டு மேடைக்கு வந்தவல்ல நீ. உங்க மேல பொறாமப்பட்ட அத்தனை பாகவதர்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பொண்ணை வச்சே உங்களை மட்டும் தட்டும்னு நினைச்சாங்க. நிறைய பணத்தை கொடுத்து எங்க அப்பாவையும் சம்மதிக்க வச்சுட்டாங்க. நானும் உங்களை ஜெயிக்கணுங்கிற முடிவோட தான் மேடைக்கு வந்தேன். ஆனா சுகமான ராகங்களே
கடைசியில யாரு ஜெயிச்சது? நான் தான். நீயா? வாழ்க்கை பூரா உங்களையே எனக்கு சொந்தமாக்கிட்டேன்ல. நீ ஆக்கு வேடியாயா, நீ ஆக்கு வேடி, நீ ஆக்கு வேடியா. யாரா பரதேசி? பாத்தியாடி, தாம்பத்தியம்னா இப்படி அந்யோன்யமா இருக்கணும். வீட்டுக்கு வந்த புருஷனை அன்பா ஆசையா எப்படி நடத்தணுங்கிற தங்கச்சி கிட்ட தெரிஞ்சுக்கோ. அவங்க அன்பா ஆசையா வரவேற்கிறாங்கன்னா ஐத்தான் வெளியூர்ல இருந்து வரும்போதெல்லாம் புதுசா நகை, புதுசு புதுசா புடவை, போற இடத்துல இருந்தெல்லாம் பொன்னாடை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. நீ என்ன வாங்கிட்டு வர்ற? பொன்னாடை. பல்ல உடைச்சிருவேன். யார் பல்ல யார் உடைக்கிறது? இப்பதான சண்டை தீர்த்து வச்சுட்டு வந்தேன், மறுபடியும் சண்டை. என்ன சாணி சாணி? இப்ப எதுக்காக நீங்க? நாங்க வந்த விஷயமே வேறங்க. சொல்லு. உங்க பையன் கண்ணனும் என் பையன் அண்ணனும் இவளாலதான் குழப்பமே. நம்ம 2 பேர் பையன்களும் கோயில கலாட்டா பண்றாங்களா? ஆமாங்க. காய் பழுக்குதா? இன்னும் பழுக்கலடா கண்ணா. டேய், கொஞ்சமாவது மஞ்சள் நேரம் காட்டுதா? இது பழுக்கிறதுக்குள்ள நான் பழுத்துறோம் போல இருக்குடா. டேய், இன்னும் வேகமா அடிச்சா பழுத்துறேன்டா. பாத்தீங்களா அண்ணா? என்னடா அது? அப்பா, நான் மிருதங்கம் வாசிச்சு காய கனிய வைக்க போறேன்பா. அட மக்கு, காய கனிய வைக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறான். டேய், காய கனிய வைக்கிறதுன்னா கொடாப்புல போட்டு புகைய வச்சு ஊதணும். இந்த ஊதர பத்தி உங்களை விட்டு போகாது. அத அவங்க அப்பா மாதிரி மிருதங்க வாசிச்சே காய கனிய வைக்க பாக்குறான். ஆமாங்க, நீயும் உங்க அப்பா மாதிரி பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி ஆகணும்னு சொன்னேன். அப்ப இருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா மாதிரி நீ வாசிக்கணுமா? இந்த மாதிரி கண்டபடியில அடிக்க கூடாது. நாளையில இருந்து உனக்கு முறைப்படி சொல்லி கொடுக்கிறேன். த தி தும் நம், த தி தும் நம். தத்தித்தும் நம், தத்தித்தும் நம், தத்தித்தும் நம், தத்தித்தும் நம். சரியா வாசிடா. வேடிக்கை பாக்குறேன். இனிமே மிருதங்க சொல்லி கொடுத்தா அந்த மிருதங்க தான் கடிக்க தெரியும். வேடிக்கை பாத்தியா? எப்படி அடிக்கிறீங்க? மிருதங்க சொல்லி கொடுத்துட்டு இந்த ராஸ்கோல் வேடிக்கை பாக்குறான். கொஞ்சம் இருங்க கண்ணா. உனக்கு அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்குமா. வித்தை சொல்லி கொடுக்கும் போது கவனம் வேற எங்கேயுமே இருக்க கூடாது. சரிம்மா. செய்யற தொழில குறியா இருக்கணும். அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்றேன். இப்ப உனக்கு என்ன தெரியுது? மிருதங்கம் மட்டும்தான் தெரியுது. அழப்படுவா. வாங்க, வணக்கம், உட்காரு. என்ன விசேஷம்? கச்சேரி சம்பந்தமா பேச வந்திருக்கோம். எங்க சபா வளர்ச்சி நிதிக்காக மெட்ராஸ்ல ஒரு கலை விழா நடத்தலாம்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அந்த விழாவில உங்க மிருதங்கநாதம் கேட்கணும். ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. ஆடுறதுக்கு சங்கீத பூஷணம் நீடாமங்கலம் நீலகண்ட பாகவதரை ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓ, ரொம்ப பெரியவங்க. அவங்களுக்கு நான் வாசிக்கணுங்கிறீங்களா? ஆமாங்க. ஏன், அவங்களுக்கு தான் வழக்கமா வாசிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே. இருக்காங்க. ஆனா ரசிகரோட ஆசை உங்க மிருதங்கநாதத்தை காதார கேட்கணுங்கிறது தான். உங்க ஆசையை நான் மதிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல பாடுறவங்களுடைய விருப்பம் என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கச்சேரின்னு வந்துருச்சுனாக்க எனக்கு திறமை இருக்கு, என்னுடைய திறமையை நான் காட்டுறேன். உடனே ஜனங்க என்ன பண்றாங்க? கை தட்டுறாங்க, மாலை போடுறாங்க. இது பாடுறவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் வருத்தம் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம நீலகண்ட அண்ணாவுக்கு நான் வகித்த அந்த ஆஸ்தான வித்வான் பதவியை நான் பறிச்சுக்கிட்டனோன்னு என் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்கார். இந்த நேரத்துல நாங்க 2 பேரும் சந்திக்கணுமா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சங்கீத பூஷணத்தை மாத்தி நாங்க வேற வித்வானை ஏற்பாடு பண்றோம். ஈஸ்வரா,
காரியத்தை கெடுத்துக்க போங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்குது. தாராளமா நீலகண்டனாவே பாடட்டும். அவரை பத்தி நான் குறை சொல்லல, என்னுடைய நிலைமையை சொன்னேன். உங்க பேரை போட்டதான் லட்சம் லட்சமா வசூலாகும். தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது தர்ம சங்கடமான நிலைமை தான். சரி சரி, மேலிடத்து உத்தரவு வந்தாச்சு. சரி. ஏயா பாட போற பிரதான வித்வான்னா எனக்கு பேனர் இல்ல, என் பேரை வேற கீழே எழுதியிருக்கீங்க. போயும் போயும் சாதாரண மிருதங்கக்காரனுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரமா? சார், உங்க ஊருக்கு அனுப்ப வேண்டாம். மேல எழுதுனா ஊருக்கு போக மாட்டோமா? அது இல்லையா, அவர் படத்தையும் பேரையும் பெருசா போட்டா தான் எங்களுக்கு வசூலாகும், உங்களுக்கும் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சுப்பையா உங்ககிட்ட சொல்ல சொன்னானா? நீங்க அவரை ரொம்பவும் தப்பா இட போறீங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துங்க. பேனருக்கு மாலை போடல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க. பேனரே இவ்வளவு பெருசு, இதுல மாலை வேறையா? எங்க இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருந்து கச்சேரி பண்ணணுமா? திரும்பி போயிருமே. நாம ஏண்டா திரும்பி போகணும்? இனிமே அந்த சுப்பையனை கச்சேரிக்கே வரவிடாம செய்ய ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னது? கபாலிய வர சொல்லி இருந்தேனே, எங்க அவன்? கபாலி சாமி. கல்லுங்க சரமாரியா பறக்கணும். அவனுடைய 10 விரலும் பஞ்சா நசுங்கணும். கவலையை விடு சாமி, கச்சுதான் முச்சுறேன். என்ன இது சக்கரவர்த்தி வாசிக்கிறது நிறுத்திட்டாரு? பின்ன என்ன, அந்த நீலகண்டம் தேவை என்ன பக்கம் மேளம்னாரு, அதான் பிள்ளை நிறுத்திட்டாரு. இந்த நீலகண்டம் ரொம்ப மண்டகணம் பிடிச்ச ஆடியா. உங்க பாட்டு எங்களுக்கு தேவையில்லை. பிள்ளைகள் வாசிக்கிறத கேட்கதான் நாங்க இருக்கோம். நீங்க வாசிங்க, பிள்ளைகள் வாசிங்க, நீங்க வாசிங்க. சுப்பையா பிள்ளை, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை, சுசீந்திர சுப்பையா பிள்ளை சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை, மிருதங்க சக்கரவர்த்தி. என்ன சார், இந்த கச்சேரிக்கு யாரையா தலைவர்? பாட வந்தானே? ஆமா சார். எனக்குத்தானே முதல்ல மாலை போடணும். ரசிகர்கள் ஆசைப்பட்டு அவருக்கு மாலை போடுறாங்க, அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும்? நானும் ஆரம்பத்தை பார்த்துட்டு கேவல ஒரு பக்கவாத்தியக்காரனை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுறீங்க. அண்ணா, மரியாதை தானா வரணும், கேட்டு வாங்க கூடாது. பெரியோர்களே, இந்த சபாக்காரவங்க கச்சேரிக்கு கூப்பிட வரும்போதே நான் சொன்னேன் இப்படி நடக்கும்னு. அண்ணா ரொம்ப கேவலமா பேசுறார். நான் வாசிச்சா ஒரு பாட மாட்டார், அதனால அவர் இஷ்டப்படி யாரையாவது வாசிக்க சொல்லுங்க. தப்பு என்னுடையதல்ல, நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன், வரேன். பணத்தை வாங்கிட்டு என்ன அடிக்கிறீங்க? உங்களுக்காக அடிக்கிறோம், பணம் கொடுத்து உங்களுக்கான ஓட்டு போடுறோம். நமஸ்காரம். உங்களுக்கு என்ன பார்த்த உடனே நமஸ்காரம் செய்ய தோணுது. கேவல அந்த மிருதங்கக்காரனுக்கு என் மதிப்பு தெரியலையே. உட்காருங்க. ரசிகர்கள் பேராலே ரவுடிகளை ஏவி விட்டு என்ன கல்லால் அடிக்க வச்சு விட்டானே. இவர் யாரு? இசைச்சங்கத்துக்கு தலைவர். தலைவரையே கல்லால் அடிக்கிறது அநியாயம் இல்லையா? இந்த அவமானத்துக்கு சங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? நான் ஒண்ணும் ஆத்திரமா பேசல, நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பேசுறேன். இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் நடக்கலாம் இல்லையா?
உடனே சபையை கூட்டி நான் சொன்னபடி அவனுக்கு எதிரா தீர்மானத்தை கொண்டு வரணும். அவன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். இல்ல சங்க தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். இத பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அவர் பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும் இல்ல? கரெக்டா சொன்னீங்க. ரெண்டு பக்கமும் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். நல்லா யோசிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லை. தீர்மானம் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது. ஏயா, பணத்துக்காக தர்மத்தையே விக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் தானா? அவரு கிடக்கிறாருங்க, நீங்க விடுங்க. நீங்க எடுங்க. என்னங்க உங்களோட பெரிய வம்பா போச்சு? போற இடத்துல எல்லாம் ஒரு வம்பா எடுத்துக்கிட்டு வர்றீங்க. அதுக்காக என் திறமையை காட்ட வேணாம்னு சொல்றியா? என்ன திறமை? பாட்டுக்கு தகுந்தபடி 4 தட்டு தட்ட வேண்டியதானே? ஆமா, நீ போய் உங்க மாமனார் வீட்டுல தட்டு சாணிய முண்டம். இன்ஜினியர் தன்னுடைய திறமையை காட்டலன்னா கட்டணம் நிலைச்சு நிற்காது. டாக்டர் தன்னுடைய திறமையை காட்டலன்னா பல நோயாளிகள் உயிரோடு இருக்க முடியாது. அதே மாதிரி கலைஞன் தன்னுடைய திறமையை காட்டலன்னா கலை வளராது. நீங்க சொல்றது அவ்வளவு உண்மைதாங்க. ஆனா பொழப்ப பாதிக்குத. காத்து உள்ள போதே தூத்தி 4 கால் சம்பாதிக்க வேணாங்களா? காசு பெரிய காசு. வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் எங்க அப்பா இந்த தொழிலை எனக்கு கத்துக் கொடுக்கிறேன். முதல்ல அவர் இந்த மிருதங்கத்தை எடுத்து கையில கொடுக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? டே மகனே, என் தாயை உன் கையில கொடுக்க என்னார். கலையை தன்னுடைய தாயின் சொன்னார். அதுக்கு என்னடா அர்த்தம்? அது தெரிஞ்சா நான் ஏங்க இன்னும் ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கேன்? நீங்களே சொல்லுங்க. கண்ணு குட்டி முட்டை எப்படி தாய்ப்பசு மடியில பால் சுரக்குதோ அதே மாதிரி ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவர்கள் கலைப்பசி தீர்ற வரைக்கும் தன்னுடைய திறமையை காட்டிக்கிட்டே இருக்க வந்தாண்டா உண்மையான கலைங்க. அடடே, வாங்க வாங்க. அடேங்கப்பா, என்ன மகாவித்வான்கள் சங்கமே திரண்டு வந்திருக்கு. என்ன சமாச்சாரம்? உட்கார்றது பரவாயில்ல. அப்புறம் ஏன் நிக்கணும்? நீங்க உருவாக்குற சட்ட திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா நிலைச்சு நிக்கணும் இல்லையா? அதனாலதான் நாங்க இருக்கிறோம். ஓஹோ, ஏதோ சொல்லக்கூடாத சமாச்சாரத்தை சொல்ல வந்திருக்காப்புல இருக்கு. வாங்க சொல்லுங்க. சொல்லக்கூடியதான் சொல்ல வந்திருக்கோம். அங்க உங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. ஏக மனதா கண்டன தீர்மானம் நிறைவேற்றி நகலை கொண்டு வந்திருக்கோம். என் மேல கண்டன தீர்மானமா? நீங்க படிங்க. அண்மையில் நடந்த கச்சேரியில் நீங்கள் நீலகண்ட பாகவதரை ரசிகர்கள் என்ற பெயரால் ரவுடிகளை ஏவிவிட்டு காயப்படுத்தியது. பாவிகளா, அவன் செஞ்ச தப்பையெல்லாம் இவர் மேல ஏயா திருப்புறீங்க? அவன் குழப்பு பிடிச்சவன், அதனால ஜனங்க மத்தியில உதவாங்கனா அதுக்கு இவர் என்ன செய்வாரு? ராஜரத்னம், மேல படி. ஒரு சகோதர கலைஞரை, அதுவும் சங்க தலைவரையே அவமானப்படுத்தியது போலாகும். இது தீர்மானம் இல்ல, எல்லா பயலுமா சேர்ந்து பிட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ராஜரத்னம், முடிங்க. எனவே இது சங்கத்திற்கு நீங்கள் ஏற்படுத்திய களங்கம் மட்டுமல்ல, சங்கீத உலகத்துக்கே நீங்கள் உண்டாக்கிய மாபெரும் அவமானமாகும். உங்களால் ஏற்பட்ட இந்த தவறுக்கு நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்கணுமா? கேட்க தவறுனா 5 வருஷத்துக்கு உங்க சங்கத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்க கூட யாரும் பாட மாட்டோம். 5 வருஷத்தை நீங்க தனியா மிருதக வாசிக்கவும் விட மாட்டோம். அப்படிங்களா? கேட்டியா? சரிதா சரிதா. வரம் கொடுத்த சிவன் தலைமையிலேயே பஸ்மாசூரன் கை வச்சானா? அது மாதிரி நான் வளர்த்த சங்கம் ஏன் தலைமையிலேயே கை வைக்கிறா? நண்டு வாழை மூங்கில் இதுதான் காயக்கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே நான் கட்டி காத்த தாய் சங்கம் தன் மகனையே கொல்ல வந்திருக்கா. பலே பலே. அந்த மிருதங்கத்தை கொண்டா. கொஞ்சம்
கொஞ்சம் நிதானமா. இப்ப நிதான தேவையில்லை ராஜரத்னம், நிச்சயத்தான் தேவை. பெரிய மனுஷன்களா தன்னை காட்டி கொடுத்தவர் எப்படி இயேசுபிரானுக்கு அடையாளம் தெரிஞ்சதோ அதே மாதிரி நீங்க யாருன்னு எனக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. என்னை எதிர்த்து நிக்க முடியாதவன், என் திறமைக்கு பதில் சொல்ல முடியாதவன், அத்தனை பயல்கள் ஒன்னா சேர்ந்து திரைமரவில திட்டம் போட்டிய முதுகலை குத்திட்டீங்களா? சங்க தீர்மானங்கிற பேர்ல என் அங்கத்தை பிறந்துட்டீங்களா? என் கை ஒஞ்சாதான் உங்க கை ஓங்குன்னா, என் மிருதம் ஒழிக்காம போறதா உங்க வாழ்க்கையில ஒளி வீசுன்னா, நான் மேடைக்கு வரலதான் நீங்க மேடையில பொழப்பு நடத்த முடியும்னா, நீங்க என்னையா இந்த விலைக்கு வைக்கிறது? நான் உங்களை விலைக்கு வைக்கிறேன். 5 வருஷம் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, நீங்களே மனம் திருந்தி நாங்க செய்தது தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரைக்கும் இந்த மிருதகத்தை தொடமாட்டேன். இனிமே இந்த வீட்டுல எந்த தாள சத்தமும் கேட்கக்கூடாது. என்னடா தாளம்? நீங்க சொல்லி கொடுத்தத கத்துக்கிட்டு இருந்தேனா அப்படியே தூங்கிட்டேன். தூக்கத்துல என்ன மருந்து வாசிட்டேன்பா. எங்க தாளம் தவறிட்டானா? சக்கரவர்த்தி பரம்பரை என்னைக்குமே தாளம் தவறாது. அதே மாதிரி செய்த சத்தியத்திலிருந்து நாம தவறக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? அப்பா இனிமே இந்த மிருதங்கமே வாசிக்கிறதுல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். இனிமே உனக்கோ நம்ம பரம்பரைக்கோ இந்த தொழிலே வேண்டாம். போங்கப்பா, நான் மிருதங்க தான் கத்துக்குவேன். எனக்கு இது மேலதான் ஆசை. கண்ணா வேண்டாம்ப்பா, எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் போராட்டங்களும் உனக்கு வேணாம். உன் அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்டு கொடுக்கிறேன். நாளைக்கே உன்னை கூட்டிட்டு போய் பட்டத்துல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுறேன். நீ நல்லா படிச்சுட்டு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ ஆயிடு. அது போதாது உனக்கு? என்னடா என்ன சொல்ற? சரிங்க. இவன் பேசாம இருக்கா? அவன் சின்ன பிள்ளை தானே. அவனுடைய எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிற பொறுப்பு உங்க கையில தானே இருக்கு. நாளைக்கு பட்டத்துக்கு புறப்படணும், ஏற்பாடு பண்ணு. என்னடா மூஞ்சிய பாரு. மகனுக்கு நீ படித்து பட்டம் பெற்று வீடு திரும்பும் நன்னாளை உன் அம்மாவும் நானும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம்.
கண்ணனுக்கு எழுதுறீங்க, தனியா ஒரு கவர் வாங்கி விவரமா எழுதி போடக்கூடாது. பைத்தியம், தனியா கவர் வாங்குறதா இருந்தா 50 பைசா செலவாகும். அதை மிச்சப்படுத்தினா மகனுக்கு உதவும் இல்ல. ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஐயா வணக்கம். வேலுகிட்ட பணம் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? உள்ள பேசுங்க, பக்கத்து வீட்டு கேட்க போகுது. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. வீட்டு பத்திரத்தின் பேர்ல நிறைய கடன் கொடுத்துட்டேன். இதுவே கடைசி தொகையா இருக்கட்டும். சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்ணா பிரமாதம்டா. கண்ணா, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பியாவளியோட மகங்கிறத நிரூபிச்சுட்டடா. அடபோடா, இதுக்கு மிருதங்க வாசிக்கணுமா? அவங்க அம்மாவை கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கண்ணா, அது மிருதங்கம், அதுல எப்படி வாசிச்சாலும் அந்த சத்தம் தான் வரும். எங்க இந்த டப்பால வாசி பாப்போம். வாசி. இப்ப என்ன சொல்ற? என்ன சொல்ற? அது பாத்திரம் அப்படிதான் சவுண்ட் வரும். இது பெரிய விஷயமா? எங்க கண்ணா, இந்த பொட்டியில வாசியம் பாப்போம். இங்க வை. இதுக்கு என்ன சொல்ற? கண்ணா, நான் சரண்டர்ப்பா. உண்மையிலேயே நீ மிருதங்க சக்கரவர்த்தி புள்ளதான். என்ன அக்கிரமண்டா இது? நீ பொட்டியில வாசிச்சாலும் மிருதங்க சத்தம் வருது, நான் மிருதங்கத்துல வாசிச்சாலும் பொட்டி சத்தம் தான் வருது. என்ன இருந்தாலும் ஒத்து கலைஞ்ச மகன் ஒத்து கலைஞ்சன் தான். எனக்கு போய் ஞானம்னு பேர் வச்சானே எங்க அப்ப. அது இருக்கட்டும், இதெல்லாம் ஒழுங்கா வாசிக்கிறியே, பாட புஸ்தகத்தை மட்டும் வாசிக்கவே மாட்டேங்கிறியே, ஏன்டா? கவனம் எல்லாம் இதுலயே இருக்குடா ஞானம். என்ன பண்றது? ஓகே, மிச்சத்தை நீக்கு. எங்கடா அந்த கஞ்சீரா? கஞ்சீரா நான் வாசிக்கிறேன். அடிங்க. என்னங்க அது? அடிச்சு சும்மா இருக்கா? படிக்கிற பிள்ளைங்க காலேஜுக்கு மட்டை அடிச்சு விட்டு 6 மாசமா வாடகை கொடுக்காம என் வீட்டுல இப்படி தட்டோ தட்டுன்னு தட்டுறீங்களே, என் வீடு என்ன ஆவறது? நான் எப்படிடா குடியிருக்கிறது? அடிக்கடி இப்படி ஸ்டவ் மாதிரி இழுத்துக்கிறிய, இப்ப நாங்க பொறுத்துக்கல, இந்த சத்தத்தை நீ பொறுத்துக்க. அடிச்சு சும்மா இருக்கா? பார், கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி வாசிங்கன்னா என்ன செய்வீங்க? உங்களை நான் வாசி விடுவோம்டா. பெரியவர அனாவசியமா எங்களை விரோச்சிக்காத. உன் கடைசி காலத்துல நாங்க 4 பேரும் உனக்கு ரொம்ப உதவியா இருப்போம். எப்படிடா? எப்படியா? ஏன்பா பாத்து வரக்கூடாது? ஏன்பா நான் தான் கையை காமிச்சிடறேன், நீ பாத்து வரக்கூடாது? இரு வண்டி பாத்துட்டு அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். சரி சரி. யோ ஆட்டோ, ஏன் ராங் சைடுல வந்த? டாக்ஸி வந்ததுதான் ராங். இல்ல, ஆட்டோ வந்ததுதான் ராங். இல்ல, டாக்ஸி வந்ததுதான் ராங். இல்ல, ஆட்டோ வந்ததுதான் ராங். உனக்கு டிராபிக் ரூல்ஸ் தெரியுமா? உன்னை விட நல்லாவே தெரியும். நீ என்ன டிராபிக் போலீஸா? இந்த பாரு, உண்மையை யார் வேணாலும் சொல்லலாம். படிச்சவ மாதிரி இருக்க, இது கூட தெரியல. எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? நீதான் முட்டாள்தனமா பேசுற. ஏன்பா நமக்குள்ள ஏதாவது தாராரா? இல்லையே. பாப்போம் பாப்போம். Donkey, fool, rascal, everything you. Donkey. வர கோவத்துக்கு என்ன செய்ய? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சைக்கிள் வலிக்க, சைக்கிளே ஏத்துறேன். ஏத்துறேன். ஆமா கிழிச்ச. என்ன கலாட்டா? என்ன கலாட்டா? ஏன் கலாட்டா? ஏன் கலாட்டா? எதுக்கு கலாட்டா? எதுக்கு கலாட்டா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆட்டோவும் டாக்ஸியும் மோதிக்கிச்சு. டாக்ஸியும் ஆட்டோவும் மோதிக்கிச்சா? எங்க காணாமே? நான் சொல்றேன் சார். சார், இதுல சம்பந்தப்பட்ட ஆட்டோவும் டாக்ஸியும் சமாதானமா போயிட்டாங்க. அதுல சம்பந்தமே இல்லாத இவங்க 2 பேர் சண்டை தான் 1 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாட்டுல இதுதான் நடக்குது. சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க, சம்பந்தமே இல்லாதவங்க சண்டை தான் எங்க தலையை போட்டு உருட்டுது. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல?
பேசாம போங்க கலைஞ்சு உன்னை நான் விட மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். சரிதா போடி. இந்த பார்ட்டி சுப்பையாவை கூப்பிடு. சரி சார். சுப்பையா சுப்பையா சுப்பையா. நீங்க தான் சுப்பையா பிள்ளையா? ஆமாங்க. உங்க வீட்டை விற்க பூரண சம்மதம் தானே? ஆமாங்க. கிரைய தொகை பூராவும் வாங்கிட்டீங்களா? ஆமாங்க. இதுல கையெழுத்து போடுங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன? உங்க பையனோட படிப்பு செலவுக்காக வாங்கின தொகைக்கும் வீட்டோட கிரய தொகைக்கும் சரியா போச்சுங்க. இந்தாங்க கணக்கு. சந்தோஷம். வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து இதை வாங்கிக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? உங்க கடைசி காலம் வரைக்கும் நீங்க அந்த வீட்லயே இருக்கணும். சந்தோஷம். ஆனா மாசம் மாசம் வாடகை வாங்கிக்கணும். வாடகை வேண்டாங்க. அப்ப வீடு வேணும். சரி, உங்க இஷ்டம். நீங்க அந்த வீட்லயே இருந்தா சரி. சந்தோஷம். தாகத்துக்கு மோர் கொண்டு வரட்டுங்களா? மோர் சாப்பிட்டா மனசு குளிர்ந்துருமா என்ன? ரெஜிஸ்டர் எல்லாம் ஓ, முடிஞ்சு எல்லாம் சுத்தமா முடிஞ்சது. இனிமே நீ, நான், உன் மகன் 3 பேரும் தான் பாக்கி. ஏன் சிரிக்கிறீங்க? இந்த பேரும் புகழும் இருக்கே, அது கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கிற கௌரவமான தண்டனை. என்ன சொல்றீங்க? முன்ன எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் என்ன பார்க்கறதுக்கு வருவாங்க. சிச்சி இவ்வளவுதானா, இன்னும் லட்சக்கணக்கான பேர் நம்மளை பார்க்க வரக்கூடாதான்னு நான் ஆசைப்படுவேன். இன்னைக்கும் ஆசைப்பட்டேன். யாருமே என்ன பார்க்க கூடாது. நான் எங்க வெளியே போனாலும் மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா புள்ள வாழ்க, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா புள்ள வாழ்கன்னு எல்லாரும் குரல் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தன் குரல் கொடுத்தான், சுப்பையா சுப்பையா சுப்பையான்னு. இந்த கையாலே ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு புஸ்தகத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். இன்னைக்கும் ஒரு கையெழுத்து போட்டேன். அப்பா தலையிட்ட போச்சியா. விளக்கு எவ்வளவு பிரகாசமா எரிஞ்சாலும் அதுக்கு கீழே கொஞ்சம் இருட்டு இருக்கத்தானே செய்யும். கஷ்டங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரதா. நாம என்ன பணத்தை வரையமா பண்ணிட்டோம்? நம்ம பிள்ளையோட படிப்புக்கு தானே செலவு பண்ணோம். அது சரி, அது சரி. எப்படியோ நம்ம பிள்ளை நல்லா படிச்சு பாஸ் பண்ணி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டான்னா மறுபடி நம்ம வண்டி கௌரவமா ஓடும். அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். ஐயா, என்ன வேலு? கும்பிடுறேனுங்க. சொல்லு. இத்தனை வருஷமா
ஐயாவோட நிழலே இருந்துட்டேனுங்க. நீங்களும் அம்மாவும் எனக்கு எந்த குறையும் வைக்கலைங்க. சொல்லுப்பா. நான் தனி மனுஷன் இல்லைங்க. எனக்கும் குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலேயும் ஐயாவுக்கு பாரமா இல்லாம போய் பொழைச்சுக்கிறேனுங்க. பள்ளியம்மே, குடிக்க தண்ணி கொண்டா. உழைப்புக்கு கூலி கொடுத்தலாம், விசுவாசத்துக்கு எப்படி கூலி கொடுக்க முடியும்? இனிமேல் யார்கிட்ட போய் வேலை செய்ய போற? என் வண்டியை மாட்டி உனக்கு கொடுத்துறேன், அதை வச்சு நீ படைச்சுக்க. இந்த நிலைமையில இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். தண்ணி கொண்டு வர எவ்வளவு நேரமா? வேலுகிட்ட மாட்டையும் வண்டியும் கொடுத்ததுக்கு அப்புறம் வரலான்னு தான் உள்ளே இருந்தேன். என்னால உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதாங்க எனக்கு சம்மதம். என் வாழ்க்கையே உங்க சந்தோஷத்தில் தான் இருக்கு. என்ன அது போஸ்ட் ஆபீஸ்? பெரிய ஹோட்டல்ல டீசெண்டா இருக்க வேண்டாம்? உங்கள மாதிரி பொண்ணுங்க வந்து லவ் லெட்டர் வச்சு தான் போஸ்ட் ஆபீஸ் ஆகிட்டாங்கம்மா. முதல்ல பசைய தடைய மூடு. சரிம்மா. அன்னைக்கு ரோட்ல மேல பாஞ்சது பாரு, அந்த ஆல் செஷன் அது வந்துட்டு இருக்கு. வேற எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் கொண்டா. சரி. அவன் இன்னைக்கு சமத்தே வாங்க போறான். நீ இந்த பசைய எடுத்து சேர்ல பூசி வச்சிடு. ஓகே, வாங்கடி போலாம். ஹாய். ஹலோ. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன். வேணும்னா மன்னிப்போட கேட்டுக்கிறேன். நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன். வாங்க, என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வித் ப்ளஷர். கம். வாங்க 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 வாங்க. ஹாய். உட்காருங்க. பரவாயில்லைங்க. உட்காருங்க. she is my friend Zeenat. நல்லா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறேன். இந்தாங்க டூட்டி ஃப்ரூட்டி. Thank you. ஏண்டி ராதா, அன்னைக்கு என்னமோ பெருசா சண்டை போட்டாருன்னு சொன்ன, இன்னைக்கு வந்து இப்படி ஒட்டிக்கிட்டாரு. ஒட்டுறதுதாங்க வாழ்க்கை. எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். ஏய், என்னடி இது? அவர் இருக்கும்போது நாம எல்லாம் பில் கொடுத்தா அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு? He is a gentleman. இல்ல சார்? Yes, gentleman. 46. Only 46. போச்சு. இவ்வளவுதானா? வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? Only 46. Thank you. Thank you for your company. சீனத்து, சார் வரட்டுமா? Thank you சார். என்ன சார், சாப்பிட்டதுல ஏதாவது வயிற்றுக்கோளாரா? இப்படி எப்படி நெழியறீங்க? Nothing, nothing.
லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க முதல்ல போங்க. இல்ல சார், நீங்க போகணும். உங்க நடைய நாங்க பார்க்கணும். பார்க்கணுமா? ப்ளீஸ். நான் போகணும். சரி. சார், ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கடத்திட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்கு சேர் வேணும்னா எங்களை கேளுங்க, நாங்க தரோம். நான் எடுக்கல, தானா வந்துருச்சு. ஹெல்ப் பண்ணுவோமா? வா. புடி புடி. ரெடி? 1 2 3. பாலக்கடி டான் 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 பாலக்கடி டான்ஸ் நான் பர்மா பச்சா சைனா பச்சா கடலை விக்கிற டான்ஸ். டிராமாவில் சினிமாவில் நாங்க பண்ற கூத்து, அந்த கூத்துல நான் கேட்டு போச்சு. நிறுத்த முடியாதியா? ஐயோ போச்சு போச்சு. ஐயோ நான் போயிட்டுமா? பாய். ஐயோ ஐயோ முதல்ல. ஐய் ஐயோ ஐயோ மேடம் விருதமா. ஐயோ மேடம் விருதமா. ஆய் மெதுவா ஓட்ட. டேய் ஓய் மெதுவா ஓட்டுறா. ஓட முடியல. 2 மசாலா வடை கொடுப்பா சீக்கிரம். எடியா உங்க சைக்கிள் ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான். சொல்றா சொல்றா. எடியா மசாலா வடை கொடுத்து. எடியா எடியா மெதுவா ஓட்ட. டேய் ஐயோ மிருதகம் மேடம். ஓய் டிரைவர். டேய் எடியா எடியா நில்லுடா. எடியா 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 மசாலா கொடுத்து. எடியா ஐயோ மெதுவா போய். ஐயோ ஓடுறான். ஏய் எடியா மசாலா கொடுத்து. மேடம் மிருதகம். யோ மிருதங்கா. யோ ஓய் ஓய் ஓய். என்ன வேணும் உனக்கு? யோ மிருதங்கயா. कुछ नहीं. अरे जाओ. யோ வண்டியில மிருதங்கம் இருக்கியா? नहीं மிருதங்கம் இல்லை இல்லை. என்னடா வம்பா இருக்கு. மிருதங்கயா இல்லை இல்லை போ. ஐயா சீ குருமுட்டை. எடியா हरे कृष्ण हरे राम हरे 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 राम हरे कृष्ण हरे 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 राम हरे कृष्ण. டாடி இல்ல, நான் தான் வந்திருக்கேன். வெளியே நாய், உள்ள நீ, மிருதங்கம், காரு, குர்கா. என் வீட்டுக்கு வந்தது இல்லாம என் பெட்ரூம்க்கே வந்துட்டியா? நீ நல்ல எண்ணத்துல வரல, என்ன கெடுக்கதான் வந்திருக்கேன். இரு போலீஸ். ஐயோ போலீஸ் போலீஸ். ராதா 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 ராதா. ஐயோ ராதா ப்ளீஸ் வேண்டாம். நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். போலீஸ் வந்தாச்சு. நான் போனே பண்ணல, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. தெரிஞ்சுதானே வந்தோம். ஆமா அன்னைக்கு இந்த பொண்ணோட, இன்னைக்கு? ஆமா சார். ஐயோ இல்ல சார். சைக்கிள் திருட்டு, இளம் பெண்ணிடம் வம்பு. டபுள் கேட்டர் புக் பண்றேன். நடடா. ஐயோ ராதா. அங்க என்னடா? ராதா. என்னையா ஆழ்வார், தொழில மாத்திட்டியா? கையில என்ன மிருதங்கம்? எப்படியோ தெரியலீங்க, இந்த மிருதங்க கார்ல இருந்ததுங்க. அப்படியா? சார் 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 இதான் சார் என் மிருதங்கம். இதை எடுக்கிறதுக்கு தான் சார் உங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க துரத்த, நாய் துரத்த, குருக்கா துரத்த, எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. அப்போ இந்த பொண்ணு சொன்ன கேட்டு அவசரத்துல நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி. மசாலா எடுத்துட்டு ஏட்டையா, மசாலா எடுத்துட்டு. யாராவ என் வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டுறது? சார் இது ஏன் சைக்கிள் தான் சார். அவசரத்துல நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். இந்தாப்பா உன் மசாலா வடை துட்டு போ. பாப்பா வரட்டா? தம்பி வரட்டா? ஐயா வரட்டுங்களா? ஐஜி தெரியுமா உனக்கு? போன் பண்றேன். அண்ணா அண்ணா அண்ணா
என்ன நீங்க எல்லாம் என்னப்பா தப்பு பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் தப்பு இல்லைங்க. வீட்டுக்காரன் தான் எங்களை தப்புன்னு தப்பி துரத்தி விட்டான். எங்க கண்ணனை போலீஸ் துரத்துறத நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்க எல்லாம் கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கெல்லாம். நானும் அந்த கண்ணனுடைய ஃப்ரெண்டுப்பா. நீங்க சொல்றது ஃப்ளூட் கண்ணன், நாங்க சொல்றது எங்க காலேஜ் மிருதங்க கண்ணன். நீங்க எல்லாம் காலேஜ் மாணவர்களா? கையில புஸ்தகத்தை காணா? கஞ்சீரா, ஜால்ரா, ஹார்மோனியம்? சார், நாங்க ஒரு இசைக்குழு வச்சிருக்கோம் சார். இசைக்குழுவா? நல்ல நேரத்துல நீங்க எல்லாம் வந்தீங்கப்பா. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாசத்துல நான் பஜனை பண்ற வழக்கம். குளிர்லையா? ஆமா. இந்த வருஷம் ஆள் கிடைக்கல. பால பஜனை கோஷ்டியோட வந்து நின்னுட்டீங்களே. கண்ணா, கவலை விடுங்க. இனிமே உங்க பஜனை எங்க பொறுப்பு. நீங்க எப்படி வாசிக்க சொல்றீங்களோ அப்படி வாசிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது போன ஜென்மத்து புண்ணியம். சார், நாங்க தங்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் தேவை. எங்க வேணுமானாலும் இடம் பிடிச்சுக்கோ, தங்கிக்கோ. எனக்கு பஜனை நடந்தா போதும். வாங்க வாங்க. அடடே, பேஷ் பேஷ். அமக்களம், பழைய நண்பர்களா வந்திருக்கீங்களே. உட்காருங்க உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சக்கரவர்த்தி ஆசீர்வாதத்துல நாங்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமா இருக்கோம். அம்மாட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கோம். அம்மா அதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அம்மா என்ன சொல்றது, நானே சொல்றேன். நீலகண்ட பாகவதற்கு விழா நடத்தி விருது கொடுக்க போறீங்க, அதானே? என்ன பாக்குறீங்க? நான் மிருதங்க வாசிக்கிறதுல என்னதான் சத்தியம் பண்ணேன், பத்திரிக்கை வாசிக்கிறதுல சத்தியம் பண்ணணும், எல்லாம் உபரமா போட்டிருக்காங்க. அந்த விழாவில் நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க தான் தலைமை தாங்கி நீலகண்ட பாகவதற்கு பட்டம் கொடுக்கணும்னு இவங்க எல்லாம் விரும்புறாங்க. கொடுக்கிறேன். நீங்க அவர் விஷயத்துல எவ்வளவு சுலபமா ஒத்துப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லைங்க. தப்பா எடை போட்டுட்டீங்களே. அவருக்கு நான் விருது கொடுக்கறதுன்னா எனக்கு மட்டும் பெருமை இல்ல, என் குடும்பத்துக்கே பெருமை. ஏன் தெரியுமா? நீலகண்ட பாகவதர் மாதிரி பெரிய மேதை நம்ம நாட்டிலே குறைச்சல். நான் அவரை வெறுக்கிறேன், வணங்குறேன். அவருடைய தனிப்பட்ட குணம் இருக்கு பாருங்க, அதத்தான் வெறுக்கிறேன். கண்டிப்பா விழாவுக்கு வர்றேன். விழா தேதி இந்த மாசம் 23. ஐயா முத நாளே எங்க விருந்தாளியா வந்துடணும். நான் வார்த்தை கொடுத்தேன்னா கொடுத்ததுதான். அந்த தேதிக்கு அந்த இடத்துல நிப்பேன். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க 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 வாங்க. என்னங்க, நீங்களும் வரேன்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் தேதி சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போணுமே, செலவுக்கு என்ன பண்றது? அடடே, ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கோ. என்ன செய்யறது வேண்டியமே? அவங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போயிருப்பாங்க. சக்கரவர்த்தி சாருக்கு போக்குவரத்து செலவு கூட கொடுக்காம வந்துட்டோமே. அரகுர வித்வான்கள் தாயா போக்குவரத்து செலவுக்கெல்லாம் அடிச்சுக்குவானுங்க. மிருதங்க சக்கரவர்த்தி சுசீந்திர சுப்பேப்பிள்ள யாரு? புலி பசிச்சாலும் புல்ல தின்னுமாயா. நாம பணம் கொடுத்தா தப்பா நினைச்சுக்குவாரு. மிருதங்க சக்கரவர்த்தி சுசீந்திர சுப்பேப்பிள்ள யாரு? புலி பசிச்சாலும் புல்ல தின்னுமாயா. நாம பணம் கொடுத்தா தப்பா நினைச்சுக்குவாரு. என்னங்க, என்னாச்சு? நான் தப்பா நினைப்பனா? அவங்க பணம் கொடுத்தா என் நிலைமைய பாத்தியா? வசந்திருந்தவன் தாழ்ந்து போனா விஷம் சாப்பிட்டு சாக வேண்டியது இல்ல. அவன் பழைய கௌரவமே அவனை கொண்டுடும். ஏவழியம்மா, அந்த ஊருக்கு போயிட்டு வரதா இருந்தா குறைஞ்சது 200 ரூபாயாவது செலவாகும். நல்ல வேட்டி சட்டை வேற இல்ல. என் செருப்ப பாரு. இப்ப என்ன செய்யறது? எங்க சஞ்சிதங்கிட்ட
கடன் வாங்குறேங்கிறியா? பாத்தியா, கடன் சொன்னோன்னே உன் தலை குறிஞ்சிருச்சே. வாங்கினீன்னா என் நிலைமை என்ன ஆகிறது? அப்புறம் துண்ட தோல்ல போட்டுட்டு போக முடியாது, இடுப்புல தான் கட்டிக்கணும். பார், நம்ம உயிரே போனாலும் சரி, யாருகிட்டையும் கடன் மட்டும் வாங்கக்கூடாது. விட விழாவுக்கு என்ன வேண்டி கிடக்கு? அடுத்தது செருப்பா? எல்லாமே புதுசா இருக்கு. பள்ளியம்மே, பள்ளியம்மே, என்னங்க என்ன இதெல்லாம்? யாருகிட்ட கடை வாங்கினேன்? என்ன முழிக்கிற? என்ன அலங்காரம் பண்ணி பாக்கிறதுக்காக யாருகிட்ட கை நீட்டி கடை வாங்கினேன்னு கேட்கிறேன். சொல்லு. முதல்ல நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்படி ஒண்ணு வெளியூர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவாங்காதே கடவாங்காதேன்னு படிச்சு படிச்சு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். புருஷன் பேச்ச கேட்காத நீ ஒரு பொம்பளையா? நீங்க கட்டின தாலி உங்க கௌரவத்தை காப்பாத்தாம என் கழுத்துல கிடந்த என்னங்க பிரயோஜனம்? வாழ்க்கை பூராவும் சக்கரவர்த்தியா பார்த்த உங்களை சாதாரணமா இந்த கிழிஞ்ச சட்டையோட அனுப்பி வைக்க எனக்கு மனசு வரல. செஞ்ச தப்பு நான் என்ன மன்னிச்சிடுங்க. பள்ளியம்மே, பள்ளியம்மே, இருக்காய் இருக்காய். ஐயா, நான் தான் ஐயா. நான் வெளியூர் போறது உனக்கு எப்படிடா தெரியும்? மாடு பல இடத்துல சுத்தினாலும் இந்த வேலோட மனசு மட்டும் உங்களை தானே சுத்திக்கிட்டு இருக்கு. இது உங்க வண்டி, நீங்க போட்ட பிச்சை தாங்க. வாங்க ஐயா, வாங்க. வரட்டுமா?
தம்பி ரொம்ப பிரமாதமா வாசிக்கிறீங்க. யார் உங்க குரு? குரு, வழிகாட்டி, எல்லாமே எங்க அப்பா. உங்க அப்பா ஒரு மிருதங்க வித்வானா? வெறும் வித்வான் இல்ல, சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி. அப்படின்னா சுசீந்திர சுப்பையா பிள்ளை மகனா நீ? ஆமா ஐயா, நீ தீர்காயுசா இருக்கணும் ஐயா. நீ வாசிக்கிறப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுப்பையா பிள்ளை உன்னுடைய குருதான் தெரிஞ்சுக்கிட்டப்பா. சுசீந்திர சுப்பையா பிள்ளை மிருதங்க வாசிச்சாருன்னா 5 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு பிளாக் மார்க்கெட்ல போகுமா? ஈ மாதிரியா ஜனங்க மொய்ப்பாங்க. அதுல ஒரு ஈமா நானு. அவர் கலா மேத, மிருதங்கத்தால் அவருக்கு பேர் இல்லம்மா, அவரால மிருதங்கத்துக்கு பேரு. தம்பி, இனிமே இது உங்க சொந்த வீடு. ராதா, கண்ணனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கவனிச்சுக்கமா. சுசீந்திர சுப்பையா பிள்ளை மகம்மா, லேசா. கண்ணன், உங்களுக்கு என்னென்ன வேணும்? பெரியோர்களே, நண்பர்களே, நீடாமங்கலம் நீலகண்ட பாகவதர் அவர்கள் பெரிய மேதை, சங்கீத உலகத்திற்கு மாபெரும் சேவை செஞ்சிருக்கார். அவர் ஒரு தோடி ராகம் பாடினாலே போதும், அதுக்கு கோடி கொடுக்கலாம். அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்து விருது வழங்குறாங்க. அந்த விருதை உங்க கையால தான் கொடுக்கணும்னு நண்பர்கள்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அதற்கிணங்க நான் ரொம்ப தூரத்திலிருந்து இங்க வந்திருக்கேன். ஈஸ்வர கடாட்சத்தால் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய சார்பா இந்த விருதை அவருக்கு நான் கொடுக்கிறேன். அங்க வச்சுடுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். சகல ஐஸ்வர்யங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு வாழ்த்து கூற இவர் வந்திருக்கிறார். அதையாவது பொறுத்துக்கலாம். குத்தல் பேச்ச என்ன வேண்டியிருக்கு? கூத்தல். தோடிக்கு கோடி கொடுக்கலாம்னா அப்ப மத்த எந்த ராகவுமே எனக்கு பாட தெரியாதுன்னு ஒரு அர்த்தம். கோடின்னு சொன்னாரே, அது எந்த கோடி? கோடினா பணம் நினைக்காதீங்க. கடைசியில போடுவாங்களே கோடி துணி, அத சொல்றார். மங்களகரமான இந்த சபையில அமங்கலமான வார்த்தையை சொல்லி என்ன அவமானப்படுத்தின இவர் கையால பரிசு பெறறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. சில பேரோட வைத்தறிச்சலால இனிமே மிருதங்கத்தையே தொடமாட்டேன்னு அப்பா சபதம் செஞ்சிட்டாரு. உனக்கும் இந்த கலை வேண்டாம், மேல படின்னாரு. ஆனா எனக்கு படிப்புல ஆர்வம் இல்ல. இத பார்ப்பா, சிங்கத்தினுடைய கர்ஜனை இருக்க, அது அதன் ரத்தத்தோட கலந்தது. அதை யாராலும் நிறுத்த முடியாது. உங்க அப்பாவோட சபதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய சபதம் என்ன தெரியுமா? உன்னை மாபெரும் கலைஞனாக்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை. ராதா, உங்க 2 பேர் மனசு எனக்கு நல்லா புரியுது. எனக்கு பூரண சம்மதம். உங்க அப்பாவோட சம்மதத்தை வாங்கணுமே. நீ எதுக்கு ஊருக்கு போய் நான் எப்போ உங்க அப்பாவை பார்க்கலான்னு தகவல் அனுப்புப்பா. ஓகே? என்னது, வீட்டை வித்துட்டீங்களா? உன் படிப்புக்காகத்தானே வித்தோம். நாளைக்கு நீ பட்டம் வாங்கி பெரிய வேலையில சேர்ந்துட்டேன்னா இத போல 10 வீடு வாங்கிட மாட்டோமா? இந்த பாலக்குடி படிச்சு நான் சம்பாதிக்க போறேன்னு நீங்க நம்புறீங்களா? நீ என்னப்பா சொல்ற? அப்படி நம்பிருந்தீங்கன்னா அத மறந்துருக்குமா? நான் படிக்கல, எனக்கு படிப்பு வரல. கண்ணா, அப்படின்னா இத்தனை வருஷம் நீ பட்டணத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? ஆரம்பத்துல என் கைய பிடிச்சு அப்பா கத்து கொடுத்த கலை பாடத்தை கத்துக்கிட்டேனே தவிர
காலேஜ் பாடத்தை கத்துக்கவே இல்லம்மா. என்னடா இடிய தூக்கி போடுற? இருக்கிற உண்மையை தானமா சொல்றேன். கண்ணா, நீ எவ்வளவோ படிச்சு எப்படி எல்லாமோ வரப்போறேன்னு உங்க அப்பா நெஞ்சிருமந்து நடக்கிறாரே, அவரை புனிய வைக்க போறியா? விரோதிங்க வெடி வச்சாலும் அசையாத அந்த மலையை பெத்த புள்ள நீ தூள் தூளாக்க போறியா? நீ புள்ளையா எங்களுக்கு வாத்து கொள்ளியா? கொள்ளி நெருப்புன்னு ஏமா வார்த்தை அள்ளி கொட்டுறீங்க? ஆரம்பத்துல எனக்கு படிப்பு வராதுன்னு உங்ககிட்ட சொல்லல. எனக்கு படிப்பு தான் வரணும்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்க என்ன பெற்றிருக்க கூடாது, வேற யாரையாவது தத்து எடுத்திருக்க. கண்ணா, பின்ன பாலூட்டும் போதும் தோல்ல போட்டு தாளாட்டும் போதும் தன் கலைய முதுகுல தாளமா தட்டி மனசுல ஆழமா வச்சுட்டாரு எங்க அப்பா. நெஞ்சோட பதிஞ்சத மனசார தூக்கி எறின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு கலையின் வரவே கிடையாதா? கலை என்னோட பிறக்கலன்னா உங்க அப்பா என் கழுத்துல தாலிய கட்டி இருக்க மாட்டாரு. நீங்க சங்கீதம் பிறந்த திருவையாறுல பிறந்தவடானா? வித்வான்கள் பரம்பரையில வந்தவ. பல மேடைகள்ல கச்சேரி பாடி கந்தர்வ கான கலாவல்லின்னு பட்டமும் வாங்கினவடா உங்க அம்மா. அம்மா, சுகமான ராகங்களே இசை சபையேறி வாருங்களே, சுகமான ராகங்களே இசை சபையேறி வாருங்களே, சுரம் ஏறின் திருந்தேரில் கலை தெய்வம் வரும் நேரம் இசை வேள்வி நான் செய்கிறேன். என்னை யார் என்று நான் சொல்கிறேன், என்னை யார் என்று நான் சொல்கிறேன். எந்த நாதத்தை கேட்டு அடிமையாகி நான் இந்த வீட்டுக்கு வந்தேனோ அந்த நாதத்தை கேட்க முடியல, அந்த சக்கரவர்த்தியை பார்க்க முடியல. அத நினைச்சு ஒவ்வொரு நாளும் அணுவடுவா துடிச்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தாடா கலை உணர்ச்சியிலேன்னு சொல்லிட்டேன்.
மேளத்தை தொட்டு வாசிக்கிறது நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் ஊர்ல என் கோயில்ல என் மகன் மிருதங்க வாசிக்கிறான்னா என்னடி அர்த்தம்? அவங்களையும் கேக்குறீங்க? என்ன கேளுங்க. சின்ன வயசுல அர்ஜுனன் கதையை சொல்லி குறிக்கோள்ல குறியாருடா நீங்க தானே சொன்னீங்க. உங்க சத்தியத்துக்காக நீங்க சொல்லி கொடுத்த லட்சியத்தை நான் எப்படி மாத்திக்க முடியும்? ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அப்படி சொன்னேன். அதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னைய வளர்க்கிறா பாத்தியா? காத்தடிக்கும் போது நேரா போற படக புயல் அடிக்கும் போது இந்த பக்கம் திருப்பலான்னு பெத்த அப்பா சொல்றேன். அது தப்பா? உங்க வாழ்க்கையில் அடிச்ச புயலுக்கு நான் பொறுப்பா? டேய் கண்ணா, அப்பான்னு மதிச்சு பேசுடா. அம்மா அநியாயமா பேசுன எப்படிமா பதில் சொல்றது? இந்த மாதிரி ஆயா அப்பன் பேச்ச கேட்டதுனாலதான் ராமன சாமின்னு இன்னைக்கு கும்பிடுறான். பெற்றவன் பேச்ச கேட்டு அவன் 16 வருஷம் காட்டுக்கு போகல. ராமர் மாதிரி இவரு என் மகன் இல்ல. அப்பன் செஞ்ச சத்தியத்துல இவருக்கு பங்கு இல்ல. சரி விடு, அப்பங்கிற முறையில நான் பேசுறேன், குருங்கிற முறையில பேசுறேன். நான் தானே இந்த கலையை இவருக்கு கத்து கொடுத்தேன். நான் சொல்றேன், இந்த கலையை மறக்க சொல்லு. முடியாது. முடியாதா? மறக்க சொல்லு. முடியாது. இந்த கலை உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இது எங்க தாத்தா சொத்து, தாத்தாவுக்கு தாத்தா சொத்து, எங்க பரம்பரை சொத்து. இதுக்கு தடை சொல்லவோ தடுத்து நிறுத்தவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு அதிகாரம் இல்லை. நான் சொல்றதை கேளுங்க. அடிக்காதீங்க. அப்பா மிருதங்க சக்கரவர்த்திங்கிறத நிரூபிச்சிட்டீங்கப்பா. அடிக்கும் போது கூட தாளம் தவறாம அடிக்கிறீங்களே, அடிங்கப்பா. அப்பா அடிங்க. ரசிக்கிறியா? என்ன நையாண்டியா பண்ற படுவாமான ஐயோ இருங்க. புருஷனை மனைவி புரிஞ்சுக்கிற அளவுக்கு பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் திறமையை கண்டு நீங்க பொறாமப்படுறீங்கன்னு அவன் நினைக்கிறான். இல்ல அவன் வளர்ச்சியை கண்டு நீங்க வைத்திருத்தல் படுறீங்கன்னு ஊர் சொல்லலாம். வள்ளி வள்ளி அம்மே சொன்னேன். என் புள்ள வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்படுறதா? இத நீ சொல்றியா? இத ஊர் சொல்லுதா? நான் அப்படி எனக்கு தெரியுது. சொல்லலைங்க. பெத்தவளு பிள்ளைங்க ஒன்னா சேர்த்துக்குவீங்க, அப்பல நடுத்தருவில் நிறுத்துவீங்கன்னு. அவன் மாத்திக்கட்டும், நீ சந்தோஷப்படு. அறிவே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன். நான் என்ன பண்ணுவேன்? அப்பா தெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்க என் தாயை விட்டோ இல்ல நம்ம வீட்டை விட்டோ போக கூடாது. அதுக்காக நான் உங்களை விட்டு போறேன். என்ன தேடி யாரும் வர வேண்டாம். நானும் உங்களை தேடி வர மாட்டேன். ஒரு நாளைக்கு புகழ் என்ன தேடி ஓடி வரும். அப்ப இந்த உலகமே என் பின்னால ஓடி வரும். மிருதங்க சக்கரவர்த்தி கண்ணன் வாழ்க வாழ்க அப்படிங்கிற கோஷம் உங்களையும் தேடி வரும். என் லட்சியத்துல நான் ஜெயிச்சுட்டேங்கிற பாராட்ட நீங்க உங்க வாயால ஒத்துக்கிற காலம் வரும். அப்ப நான் சந்திக்கிறேன். நான் வரேன். அம்மா வரேன். கண்ணா நில்லு. கண்ணா என்னங்க போக வேண்டாம் சொல்லுங்க. போயிட்டாங்க. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நான் வீட்டுக்கு போனேன். அங்க என்னடா பெரிய பிரளயமே நடந்து போச்சு. நான் மிருதகம் வாசிக்கிறதுக்கு அப்பா இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க கண்ணன். எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க திறமைய ஊரறிய உலகறிய செய்ய நான் ஏற்பாடு பண்றேன். தாதா
எனக்காக நீ ரொம்ப சிரமம் எடுத்துக்கிற. நோ, எனக்காக, என் கண்ணனுக்காக. ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்னை கொஞ்சம் திரும்பி பாரு. அப்பா என்னப்பா அது, அம்மா உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்களா? ஏரிக்கரையில எல்லாம் பொண்ணு தேடுறியே. அறிவட்டவன, நான் சங்கீத பாகவதர் ஆயிட்டேன்டா. நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்னு பாரு. தண்ணியில. எதுக்கு? குளிக்க. அடே மகனே, உங்க அப்பா தண்ணி மேல உட்கார்ந்து ஜாதகம் பாக்குறாருடா. ஜாதகமா? ஜாதகம் பண்றாரா? அடடே, நான் காலையில இருந்து திரும்புறதுக்குள்ள இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா? சாதகம் சரி, தண்ணி எதுக்கு? நீ சின்ன பையன், தண்ணிக்குள்ள உட்கார்ந்து சாதகம் பண்ணாதான் குரல் இனிமையா இருக்குண்டா. கிழிஞ்சது. எது? தவளை கூட தான் தண்ணிக்குள்ள இருந்தே கொரட்டு கொரட்டுன்னு கத்துது. அது குரல் என்ன இனிமையாவா மாறிச்சு? எலே, தண்ணிய பத்தின அருமை உனக்கு தெரியாது. இவரை கேளு. பல கலைஞர்களை உருவாக்குனதே இந்த தண்ணி தாண்டா. ஞானம், என்ன கூட உங்க அப்பா சாணி சாணின்னு கேவலப்படுத்திட்டு இருந்தாருல, இப்ப நான் சதுராட்டம் கத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் பக்கத்தூர் பிள்ளையார் கோயில்ல அரங்கேத்தம். நான் தான் பதம் பாட போறேன். மிருதங்க வாசிக்க தாண்டா ஒரு நல்ல வித்வானா தேடிக்கிட்டு இருக்கோம். கவலை விடுமா. என்ன? உன் ஆட்டத்துக்கும் அப்பா பாட்டுக்கும் நான் மிருதங்க வாசிக்கிறேன். நீயா? ஆமா, படிக்க படிக்க தான் பாடம், அடிக்க அடிக்க தான் மிருதங்கம். நான் என் காலேஜ் படிப்புக்கு முழுக்க போட்டு வந்தாச்சு. இனிமே மிருதங்க கத்து வாசிக்கிறதா என்னுடைய லட்சியம். சீக்கிரம் ஆட்டத்தை ஆரம்பிங்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கிறது? அந்த அம்மா சீக்கிரம் ஆரம்பிங்க. ஜனங்கள்லாம் என் ஆட்டத்தை பார்த்து அவளோட விசில் அடிக்கிறாங்க. அப்பா, நான் ரெடி. ஆரம்பிக்கலாமா? ஆமா, இது என்னது? மிருதங்கத்தை வச்சுட்டு சாம்பாரத்தை தூக்கிட்டு வந்திருக்கிற? இதுலதான்ப்பா நான் வாசிக்க போறேன். இதுலயா? என்னடா அது, பெரிய சைஸ் கஞ்சராவா? இல்லம்மா, இது ஒன் சைடு வாத்தியம். உன் ஆட்டத்துக்கும் அப்பா பாட்டுக்கும் ஒன் சைடு தான் சரி. பிச்சு வளாசரம் பாரு. காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கியாள் தெய்வமே. அடே அடே அடே, பூதேவி அறிவு கட்டவனே, இங்க என்ன சப ஊர்வலமா நடக்குது? உங்க அம்மாவோட சதுராட்டம் நடக்குதுடா. போராட்டமே நடந்தாலும் நம்ம கைவசம் அடி ஒண்ணுதான். அடே, அடிமடையா தாளம்னு ஒண்ணு இருக்குது, இங்க பாரு. காலை தூக்கி நின்று தூக்கி நின்றாடும் தெய்வமே, கால தூக்கி நின்றாடும் தெய்வமே, கால தூக்கி நின்றாடும் தெய்வமே, கால தூக்கி கால தூக்கி கால தூக்கி தூக்கி கால தூக்கி 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 தூக்கி. நான் எங்க வெளிய போனாலும் மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா புள்ள வாழ்க, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா புள்ள வாழ்கன்னு எல்லாரும் குரல் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தன் குரல் கொடுத்தான், சுப்பையா சுப்பையா சுப்பையான்னு. பள்ளி பள்ளியுமே டாக்டர், ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. விளைவாள், அவங்க மனநிலை தான் உடல்நிலையை ரொம்ப பாதிச்சிருக்கு. மனநோய்க்கு மருந்து எது பிள்ளைவாள்? இதுக்கு நான் என்னங்க செய்யறது? என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? நீங்க மறுபடியும் உங்க தொழிலை செய்யணும். அந்த நாத வெள்ளத்தை கேட்கிற சந்தோஷத்துல அவங்க வியாதி பறந்து போயிடும். இல்ல இதை இப்படியே வளர விட்டீங்க, அது அவங்க உயிருக்கே ஆபத்தா போயிடும். அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் வரேன். ராஜரத்னம், என்னடா டாக்டர் பெரிய குண்ட தூக்கி போட்டு போறாரு? பின்ன என்னங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? தங்கச்சி எவ்வளவு பெரிய இடத்து பொண்ணு, உங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த உயிரை காப்பாத்தணும்னா
முதல்ல அந்த விதண்டாவாதமா பண்ணிகளே சத்தியம், அதை தூக்கி எறிங்க. மிருதங்க வாசிக்கிறத நிறுத்தின மாதிரி தங்கச்சியோட மூச்சையை நிறுத்திடாதீங்க. பாத்தியா வள்ளியம்மே, அந்த ராஸ்கோல் என்ன சொல்லிட்டு போறான்னு? நான் செய்த சத்தியத்தை விட்டுடுமா? நீ என்ன சொல்ற? உங்க மானமும் கௌரவம் தாங்க எனக்கு முக்கியம். என் உயிருக்காக உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். ஒரு மகா வித்வானுக்கு மனைவியா வாழ்ந்தேங்கிற பெருமையோடு உங்க மடியிலேயே பூவோட பொட்டோட போய் சேர்ந்துடுறேன். ஐயோ ஐயோ ஓடி வாங்க, நெருப்பு பிடிச்சிருச்சு, ஓடி வாங்க. ஐயோ ஐயா, திடீர்னு நெருப்பு பிடிச்சிருச்சு. சங்க கணக்கெல்லாம் சாம்பலா போகுது. இனிமே எப்படி நான் கணக்க ஒப்படைக்க போறேனோ தெரியலையே. அதை பத்தி கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி திடீர்னு தீப்பிடிக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. அதனாலதான் ஒரிஜினல் கணக்கெல்லாம் இங்க வச்சுட்டு டூப்ளிகேட் கணக்க அங்க வச்சிருந்தோம். உனக்கு ஏன் அந்த புத்தி? உங்களை தான் 5 லட்சம் ரூபாய் கையாளல் பண்ணிருக்கீங்க. இது ஒழுங்கா வருமா இல்ல உதச்சாத்தான் வருமா? சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எங்கேயே செய்றீங்க? உடனே இவரை பதவியில இருந்து தூக்கி எறியணும். இப்பவே போலீஸ் ஒப்படைச்சாகணும். முதல்ல போய் நெருப்பணுங்கய்யா. நடக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தயவு செய்து போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம். என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பணத்தை நான் கட்டிடுறேன். பணத்தை கட்டா மாத்திரம் போறாது. 10 வருஷத்துக்கு எந்த மேடையும் பாடக்கூடாது. ரேடியோல கூடவா? எங்கேயும் பாடக்கூடாது. அந்த உத்தமர் சுப்பையா பிள்ளைக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் உனக்கு சரியான தண்டனை. போடுங்க கழித்த. சக்கரவர்த்தி, 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 எங்களை மன்னிச்சுட்டோன்னு சொல்லுங்க பிள்ளைவாள். எழுதுறீங்க எழுதுறீங்க. என்ன சூழ்ச்சிக்கு அடிமையாகி உங்களுக்கு நாங்கள் தான் துரோகம் செஞ்சுட்டோம். அந்த நீலகண்டம் எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத கண்டுபிடிச்சு அவரை பதவியில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப மனம் திருந்தி வந்திருக்கோம். எந்த தாழ்ச்சங்க உங்களை தூக்கி எறிஞ்சதோ அதே தாழ்ச்சங்க இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கு. இனிமே நீங்க தான் எங்க தலைவர். நீங்க தான் எங்களை வழிநடத்தி செல்லணும். மறுபடியும் எங்க காது குடிர நீங்க மிருதங்க வாசிக்கணும். ஆமாங்க, நீங்க மறுக்கவே கூடாது. சக்கரவர்த்தி, 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 சக்கரவர்த்தி. இன்னொரு நல்ல செய்திங்க. மெட்ராஸ் ஹரிதாஸ் நாயுடு அகில இந்திய மிருதங்க வித்வான்கள் போட்டி நடத்த போறாரு. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பொன்னாட போத்தி 5 லட்சம் பணமும் கொடுக்க போறாரு. கண்டிப்பா நீங்க அதுல கலந்துக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க. மறுபடியும் என் தங்கச்சி இந்த வீட்டுல சந்தோஷமா நடமாட விட போறீங்க. நடக்க போற அகில இந்திய மிருதங்க போட்டியில நீ கலந்துக்க போறேன்னு கேள்விப்பட்டதும் நேர்ல சந்திச்சு வாழ்த்தலான்னு வந்திருக்கிறேன். தேங்க்யூ ஐயா. நீங்க யாருன்னு? சங்கீத உலகத்துல உன்ன மாதிரி இளைய தலைமுறைகள் உருவாகணும்னு நினைக்கிறவங்கல்ல நானும் ஒருத்தன். ஆனா அதுக்கு நேர் மாறால உங்க அப்பா நினைக்கிறாரு. ஐயா என்ன சொல்றீங்க? இந்த போட்டியில அவரும் கலந்துக்க போறாராமே. ஆமா கண்ணா, அவர் திட்டம் போட்டு
தான் செய்த சத்தியத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இந்த போட்டியில கலந்துக்க போறாரு. ஏன் தெரியுமா? தன் பேச்சை மீறி போன தன் மகன் தலை தூக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். யாரோ ஒரு மூணாவது மனுஷன் உன் முன்னேற்றத்தில் அக்கறை வச்சு லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு ஒரு போட்டி நடத்த முன் வந்திருக்க நேரத்துல பெத்த தகப்பனே புள்ளைக்கு எதிரா போட்டிக்கு வராரு. இது என்ன கொடுமை! எங்க அப்பா மட்டும் இல்ல, என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் என் லட்சியத்திலிருந்து நான் பின்வாங்க போறது. வரேன். சுப்பையா, உன் கண்ணை குத்த உன் பேர்லயே தயார் பண்ணிட்டேன் பாத்தியா? வாங்க 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 சார், வணக்கம். ஹலோ சேட்ஜி, யூ ஆர் கமிங் ஃப்ரம் பாம்பே வா? வெரி குட் வெரி குட். அப்பா நிறைய பேர் வராங்கப்பா. அடடடடடட, வாயா, வாங்க வாங்க வாங்க. ஏன் சாமி, நீயுமா போட்டியில வாசிக்க போற? ஐயோ பாவம். எங்க வான்னு கூப்பிட கூட யாரும் இல்லையே. ஐயா, ராஸ்கோல், நீ எப்படா இங்க வந்த? நீங்க வருவீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஐயா, அதனால முன்னாலேயே வந்துட்டேன். கொடுங்க ஐயா. வாங்க ஐயா. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க ஐயா. சிஷ்ய கொடிகளா, கண்ணனோட ஒவ்வொரு வாசிப்புக்கும் கைத்தட்டலும் விசிலும் பறக்கணும். நீங்க பண்ற ஆரவாரத்துல வந்திருக்கிறாங்களே போட்டிக்கு மத்த வித்வான்கள், அவங்க எல்லாம் மிரளணும். நீங்க கவலையே படாதீங்க, வெளுத்து வாங்கிறோம். ஓகே மகாஜனங்களே, ஸ்ரீமத் நாராயணன் கிருபையினாலே இப்பொழுது அகில இந்திய மிருதங்க வித்வான்கள் போட்டி நடக்க இருக்கிறது. போட்டியின் முதல் கட்டமாக மிருதங்க சக்கரவர்த்தி சுசீந்திரம் சுப்பையா பிள்ளை அவர்களோடு பிற மாநில கலைஞர்கள் கலந்து கொள்வார்கள்.
அந்த போட்டியில் மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை அவர்களே வென்றிருக்கிறார்கள். இறுதி போட்டியில் அவரோடு மோத ஓர் இளம் சிங்கம், அடல் ஏறு, பீடு உயர்காலை, கலியுக நந்தி தேவர், அமெரிக்காவில் தங்கப் பதக்கம் பெற்றவர், ஜப்பானில் வைரப் பதக்கம் பெற்றவர், ரஷ்யாவிலே சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற்றவர் இதோ வருகிறார். அப்பனுக்கு எதிரா பிள்ளையா? ஏண்டா குடும்ப சண்டைய மேடைக்கே கொண்டுட்டு வந்துட்டியே, உனக்கு இது நல்லா இருக்கா? வள்ளியம்மே, தவமிருந்து பெத்த ஒரே புள்ள என்ன செய்யறான் பாத்தியா?
என் சம்பந்தி தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க 5 லட்சம், எங்க பொன்னாட? என்னுடைய அகந்தைக்கும் பிள்ளவாளுடைய வித்தைக்கும் நடந்த போட்டியிலே அந்த உத்தமருடைய வித்தை தான் ஜெயிச்சது. உண்மையிலேயே அவர் மகா மேதை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதை இல்லை. என்ன மன்னிச்சிருக்கப்பா, மன்னிச்சிருக்க. புகழோடு வாழ்க.